நித்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை கனமான சுமையா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல சவால்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான காரியங்கள் நமக்கு பெரிய ஒரு பாரமாக சுமையாக மாறுகிறது. வேலையிலே பார்க்கும் பொழுது அங்கு காணப்படுகிற சுமைகள், அது மாத்திரமல்ல, வியாபாரத்திலே ஆகட்டும், அல்லது நம்முடைய சரீர ரீதியிலே ஆகட்டும், நம்முடைய குடும்பத்திலே ஆகட்டும், அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக வருகிற சுமைகள், பலவிதமான சுமைகள் நாம் முன்னேற விடாதபடி நம்மை பின்னாக இழுக்கிறதையும் நம்மை வருத்தப்படுத்துகிறதையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்றாட சிந்திக்கிறோம், பார்க்கின்றோம், அவைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் சொல்லுகிறார், மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். உன்னுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, நீ என்னிடத்துல வா, உன்னுடைய பாரத்தை என்னிடத்துல கொண்டு வா, அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்திலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க வேண்டும். ஆகவே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, என்னிடத்துல வா, உன்னுடைய பாரத்தை என்னிடத்துல கொடு, நான் அதை சுமந்து கொண்டு உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி இந்த காரியத்தை இந்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே நாம் செய்வோம். எப்பேற்பட்ட சுமையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும், இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நாம் அவரிடத்தில் செல்வோம், அவர் நம்மை மாற்றி நம்மை மகிழ்ச்சியாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. வாருங்கள், ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. வார்த்தையாகிய இயேசுவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரை. எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி எங்களை மகிழ்ச்சினாலும் விடுதலையினாலும் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.